இரட்சகரும் மீட்பருமான ஆண்டவர் இயேசுவின் திவ்ய நாமத்தில் இந்த நாளின் காலை வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளில் இறைவார்த்தையாக, தேவனுடைய சத்தியமாக, தேவனுடைய வார்த்தையானது கர்த்தர் உங்களை விருத்தியடைய பண்ணுவார். நமது வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களில் நாம் இன்னும் பெருக்கமடையாமல், இன்னும் வளராமல், இன்னும் விருத்தி அடையாமல் இருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். ஆண்டவர் கூறுகிறார், நான் உங்களை விருத்தி அடைய செய்வேன் என்று. ஆமென். விருத்தி அடைய செய்வேன். பொதுவாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விருத்தி அடைந்திருக்கிறோமா, பெருக்கமடைந்திருக்கிறோமா, வளர்ச்சி அடைந்திருக்கிறோமா என்றால் அப்படி நாம் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். பொதுவாக ஒருவேளை உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், எப்படி இருக்கிறீர்கள், நன்றாக இருக்கிறீர்களா, வாழ்க்கை எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டால் நம்முடைய பொதுவான பதில் என்ன? ஏதோ இருக்கிறேன். நன்றாக இருக்கிறேன் என்பது சொன்னாலும் உள்ளம் அல்லது உள்ளத்தின் ஆழம் சொல்கிறது இருக்கிறங்க. ஏதோ சொல்லிக்கிற மாதிரி இல்லாவிட்டாலும் ஏதோ இருக்கிற, அப்படித்தான் சொல்கிறோம். உண்மையிலே நாம் இப்படித்தான் இருக்க வேண்டுமா? பல வருத்தங்களோடும், கண்ணீரோடும், கவலைகளோடும், துன்பங்களோடும், துன்பமான சூழலோடும் இருக்க வேண்டுமா? ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு துன்பம் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். துயரங்கள், வியாதிகள், விளைவினங்கள், கவலைகள், கண்ணீர்கள் இவையெல்லாம் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு மனிதன் அல்லது நான் அல்லது நீங்கள் யாராக இருந்தால் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தினால், அவர் நம்ம எப்படி இருக்க விரும்புகிறாரோ அப்படி இருப்பதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கை. ஏதோ இருக்கிறோம் என்பது அல்ல, நன்றாக இருக்கிறேன், சுமாராக இருக்கிறேன் என்பது அல்ல. தேவன் நம்மை அவர் விசேஷமாகவே ஆசீர்வதித்து அல்லது நம்மை இன்னும் அதிகமாகவே கனப்படுத்த விரும்புகிறார். எல்லாவற்றிலும் நம் விருத்தி அடையவே கர்த்தர் விரும்புகிறார். ஏதோ ஒரு பகுதியில் அல்ல, அல்லது ஒரு விஷயத்தில் அல்ல, எல்லாவற்றிலும் நாம் விருத்தி அடையவதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். நாம் விருத்தி அடைந்திருக்கிறோமா? இந்த வசனத்தை கொஞ்சம் 18ஆம் வசனம் இல்லையா, 17ஆம் வசனம் சேர்த்து நீங்கள் படியுங்கள். சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்று உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நீ கைக்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி தயை செய்து. ஆமா, அப்ப விருத்தி என்பதை நமக்கு இங்கே எப்படி இந்த வசனம் விளக்குகிறது அப்படின்னா, ஒன்று, கர்த்தர் தமது கோபத்தை விட்டு விடுவார், இல்ல அல்லது உன்னை மன்னிப்பார். ஒன்று. இரண்டாவது, உனக்கு தயவு செய்வார். என்ன செய்வார்? தயவு செய்வார். மூன்றாவது, உனக்கு இறங்குவார். இந்த விருத்தி என்பதை இந்த வசனம் அல்லது கர்த்தருடைய வசனம் நமக்கு எப்படி விளக்கமாய் சொல்கிறது அப்படின்னா, அவர் உன்னை மன்னிக்கிறவராக இருப்பார், உனக்கு தயவு செய்கிறவராக இருப்பார்,
உனக்கு இரக்கம் காட்டுகிறவராக இருப்பார். மன்னிப்பார், தயவு செய்வார், இரக்கம் பாராட்டுவார். அதோடு மட்டுமல்ல, அவர் தம் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உடன்படிக்கை ஒன்றை செய்தார். கடவுள் ஆபிரகாமோடு கூட ஒன்றை செய்தார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தையை கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாம் முதற்கொண்டு மோசே வரை, தாவீது வரை, கடைசி வரை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகப் போகிறது இல்லை. ஆண்டவராக இயேசு அப்படி சொல்லி இருக்கிறார் இல்லையா? உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்ப அவர் என்ன ஆணையிட்டு இருக்கிறாரோ அல்லது என்ன உடன்படிக்கை செய்திருக்கிறாரோ அந்த வார்த்தையின்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப விருத்தி என்பது என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார், கர்த்தர் நமக்கு தயை செய்கிறார், கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார், கர்த்தர் நமக்கு உடன்படிக்கையை மறக்காமல் இருக்கிறார். அப்ப இத்தனை விஷயங்களையும் ஆண்டவர் நமக்கு செய்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வசனம் சொல்கிறது, நான் உங்களை விருத்தி அடைய பண்ணுவேன் எல்லாவற்றிலும். ஏதோ ஒரு சில பகுதிகளில் மட்டுமல்ல, ஒரு சில சூழ்நிலைகளில் மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை விருத்தி அடைய செய்ய விரும்புகிறார். அதற்கான வசனங்கள் பைபிளில் இருக்கிறது. தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில கடவுள் அப்படி விருத்தி அடைய செய்திருக்கிறார். நான் ஒரு சில நபர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நமக்கு உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். படியுங்கள். ஆதியாகமம் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 43வது வசனம். ஆதியாகமம் 30:43. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளையும் உடையவனான். யார் அது? யாருன்னா யாக்கோபு. யாரு? யாக்கோபு. தகப்பனுடைய வீட்டிலிருந்து வெறும் கோபம் தடியுமாய் சென்ற யாக்கோபு தன் சகோதரனை ஏமாற்றி, தன் தகப்பனை ஏமாற்றி, வெறும் கோபம் தடியுமாய் அப்படின்னு அவரே சொல்கிறார். இப்படி வெறுமையாய் போன யாக்கோபை கடவுள் இன்றைக்கு எப்படி வைத்திருக்கிறாராம்? விருத்தி அடையும்படி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதே கர்த்தர் தான் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கும் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவன் மட்டுமல்ல, ஈசாக்கின் தேவன் மட்டுமல்ல, நான் யாக்கோபுக்கும் தேவனாக இருக்கிறேன், உங்களுக்கும் தேவனாக இருக்கிறேன். யாக்கோபின் வாழ்க்கையிலே விருத்தியை உண்டு பண்ணியதை போலவே நான் உங்கள் வாழ்க்கையிலும் விருத்தியை உண்டு பண்ணுவேன். யாக்கோபை கர்த்தர் ஐஸ்வரனாக்கி விருத்தி அடை செய்தார். அதே கர்த்தர் தான் இன்றைக்கு இருக்கிறார். உடன்படிக்கையை அவர் மறக்கிறதில்லை. தயவு எப்போதும் மாறுகிறதில்லை. அவருடைய மன்னிப்பு எப்போதும் மாறுகிறதில்லை. அவருடைய இரக்கம் எப்போதும் மாறுகிறதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். ஆகவேதான் யாக்கோபின் வாழ்க்கையில விருத்தியை உண்டு பண்ணியதை போலவே நமது வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் அந்த விருத்தியை உண்டு பண்ணுவார். சரி, இன்னொருத்தரை பற்றி படிக்கலாம். 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 நாளாகமம் 11:9. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்.
சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. தாவீதை பற்றி நாம் படிக்கிறோம். நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தார். ஆடுகளின் பின்னால் அலைந்து திரிந்த தாவீது தன் உறவுகள், தன்னுடைய சொந்த குடும்பம், எதிரிகள், தன்னை சூழ்ந்த மக்கள், இப்படி ஒருவரும் நேசிக்காத தாவீது, வாழ்க்கை முழுவதுமே போராட்ட களமாக இருந்த தாவீது, துன்பங்கள், துயரங்கள், பாலைவனம், வாழ்க்கை நன்றாகவே இல்லை. ஆனாலும் கூட இந்த வசனம் என்ன சொல்கிறது அப்படின்னா, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். இவ்வளவு சூழ்நிலைகள் எதிர்மறையாக தான் இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்கிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அந்த கர்த்தர் தான் இன்றைக்கும் இருக்கிறார். நமது வாழ்க்கையிலும் ஆண்டவர் விருத்தியை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவதாக ஆதியாகம புத்தகம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 26:13. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். யார் அது? ஈசாக்கு. ஆபிரகாம் மட்டுமல்ல, யாக்கோபு மட்டுமல்ல, ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். அவன் குறைந்து போகவனாய் இல்லை, ஐஸ்வர்யத்திலே அவன் மிக பெரியவனாய் அவனானான். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒருபோதும் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாறன் மனப்புத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, அவருடைய வார்த்தைகள் யாவும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர் நல்லவர். ஆகவே ஆபிரகாமின் வாழ்க்கையிலே விருத்தியை உண்டு பண்ணினார், யாக்கோபின் வாழ்க்கையிலே விருத்தியை உண்டு பண்ணினார், தாவீதின் வாழ்க்கையிலே விருத்தியை உண்டு பண்ணினார், ஈசாக்கின் வாழ்க்கையிலே விருத்தியை உண்டு பண்ணினார். இன்னும் கூட படியுங்களேன், யாத்திராகம புத்தகம் 23:30. யாத்திராகமம் 23:30. நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் முன்னின்று துரத்தி விடுவேன். யாரை பற்றி சொல்கிறார்? இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் சொல்கிறார், நீ என்ன ஆகுவாய்? திரும்படி நீ விருத்தி அடைவாய், விருத்தி அடைவாய். ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தனிப்பட்ட நபராயிருந்தாலும், இஸ்ரவேல் என்கிற மகா பெரிய சபையாயிருந்தாலும், கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? நான் உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன். நீ விருத்தி அடையலாம். இல்ல, எல்லாவற்றிலும் இன்னும் சொல்ல போனா ஐஸ்வர்யத்திலே கர்த்தருடைய விருத்தியோடு செய்வார். தேவனை அறிகிற அறிவிலே உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். அவர் விசுவாசிக்கிற விசுவாசத்திலே உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். இப்ப நிறைய வசனங்கள் பைபிளில் இருக்கிறது. கர்த்தர் நம்மை விருத்தி அடைய செய்கிற தேவன். சொல்லுவாங்க, ஒருவேளை இதுவரையும் வாழ்க்கையில எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன், விருத்தி ஒன்றும் உண்டாகவில்லை, இன்னும் வாழ்க்கையில நான் நினைக்கிற மாதிரி வாழ முடியல, சிறப்பான வாழ்க்கை இன்னும் எனக்கு கிடைக்கல, ஏதோ இருக்கிறேங்க. ஒருவேளை அப்படி இருந்தால் இந்த காலை வேளையில உபவாச கூடுகையில கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் இதயமாகிய பகுதியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஆராதிக்கிற என்னுடைய ஆண்டவர் நிச்சயமாய் நல்லவராய் இருக்கிறார், என்னை மன்னிக்கிறவராக இருப்பார், எனக்கு தயவு செய்வார், எனக்கு இறங்குவார், உடன்படிக்கையை மறக்க மாட்டார், என்னை விருத்தி அடைய பண்ணுவார். என் குடும்பத்திலே அதை அவர் செய்வார், என் பிள்ளை மத்தியிலே அதை அவர் எனக்கு செய்வார்.
என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் அதை செய்வார். என்னுடைய வேலை விஷயத்துல கர்த்தர் அப்படி செய்வார். என் கடன் சுமைகளை நீக்கி எனக்கு உதவி செய்வார். என்னை விருத்தி அடைய பண்ணுவார். உங்களுடைய வியாதியா இருக்கீங்களா, விலகினமா இருக்கீங்களா, கடன் சுமையோடு இருக்கீங்களா, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்கெல்லாம் நீ தோற்று போய் இருக்கிறாயோ, எங்கெல்லாம் விலகினப்பட்டு போயிருக்கிறாயோ, எங்கெல்லாம் சுமையோடு இருக்கிறாயோ, எங்கெல்லாம் வருத்தத்தோடு இருக்கிறாயோ, எங்கெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறாயோ, அது எல்லாவற்றையும் நீக்கி நான் உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன். கர்த்தர் நமது வாழ்க்கையில விருத்தியை உண்டாக்க வேண்டுமானால் கர்த்தர் விருத்தியடை செய்கிற தேவன். ஒன்று, அவர் யாக்கோபுக்கு அப்படி செய்தார், தாவீதுக்கு அப்படி செய்தார், இஸ்ரவேல் சபைக்கு அப்படி செய்தார் இல்லையா? ஈசாக்கு வாழ்க்கையிலே அப்படி அவர் செய்தார். இப்படி எத்தனையோ மக்கள், தேவ மக்களுடைய வாழ்க்கையில கடவுள் அப்படி நன்மைகளை செய்திருக்கிறார், அவருடைய விருத்தியடைய செய்திருக்கிறார். அதே ஆண்டவர் நமக்கும் செய்வார். அதே சமயத்தில் இந்த விருத்தியை யாருடைய வாழ்க்கையிலே தேவன் உண்டு பண்ணுவார், அது முக்கியம் அல்லவா? நிச்சயமா அவர் விருத்தியடை பண்ணுவார் தான், சந்தேகம் இல்லை. ஆனால் யாருடைய வாழ்க்கையில விருத்தி அவர் உண்டாக்குவார்? நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே நான் இந்த பரிசுத்தத்தில் இருக்கிறேன், என் வாழ்க்கை நான் விருத்தி அடையணும், நான் இன்னும் பெருக்கம் அடையணும், என் வருத்தங்கள் மாறணும். உண்மை, நிச்சயமாக கர்த்தர் மாற்றுவார். ஆனால் எப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விருத்தியை உண்டு பண்ணுவார்? முதலாவதாக உபாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கு, நல்லா கவனிச்சுக்கிடுங்க, இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கு உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கு அவைகளை செவி கொடுத்து அவைகள் இப்படி செய்ய சாவதானமாயிரு, கவனமாயிரு அர்த்தம். புரிகிறதா? நீ விருத்தி அடைய வேண்டுமானால், கர்த்தர் உனக்கென்று கொடுத்திருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற கானானிலே நீ விருத்தி அடைய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டுமா? தேவனுடைய கற்பனைகளின்படி, அவருடைய கட்டளைகளின்படி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தரை அறிகிற அறிவில் நீங்கள் வளரும் போது, சத்தியத்திற்கு செவி கொடுத்து தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியும் போது, அவர் கட்டளைகளுக்கும் அவர் நியமங்களுக்கும் நம்ம அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழும்போது, இந்த வசனம் சொல்கிறது, நீங்கள் விருத்தி அடைவீர்கள். அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையிலே விருத்தி உண்டாகும்? கர்த்தருடைய வார்த்தையின்படி யார் வாழ்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே விருத்தி உண்டாகும். அடிக்கடி உங்களுக்கு சொல்கிற ஒரு உதாரணம் தான். 2 மனிதர்கள் வீடுகளை கட்டினார்கள். ஒருவன் கற்பாரின் மீது கட்டினான், ஒருவன் மணல் மீது கட்டினான். ஒரு நாள் பெருமழை பெய்தது.
பெருங்காற்று வீசிற்று. அதிலே ஒரு வீடு அழிந்து போனது. மணல் மேல் கட்டின வீடு அழிந்து போனது. ஒருவன் வீடு நிலைத்து நின்றது. கற்பாரின் மேல் கட்டின வீடோ நிலைத்தது. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு இன்றைக்கு போதிக்கிற இந்த வசனத்தின்படி, இந்த வார்த்தைகளின்படி யார் வாழ்கிறானோ, யார் இருக்கிறானோ, அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின மனுஷனுக்கு நான் ஒப்பிடுகிறேன். சாதாரணமாக ஒப்பிடு இல்லையா? அந்த வசனம் சொல்கிறது, புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் அவனை ஒப்பிடுகிறேன். யார் புத்தியுள்ளவன்? கண்மலையின் மேல், வசனத்தின் மேல், தேவனுடைய வார்த்தையின் மேல் தன் வாழ்வை யார் கட்டுகிறானோ அவன் புத்தியுள்ளவன், அவன் விருத்தி அடைவான். அவன் பெருக்கம் அடைவான், அவன் உயருவான், அவன் வளருவான். The principal life, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ எல்லாரும் சர்ச்சுக்கு போறாங்க, நம்மளும் சர்ச்சுக்கு போறோம், இல்லை எல்லாம் சாமி கும்பிடுறோம், நம்மளும் சாமி கும்பிடுறோம், இல்லை அவங்க வெள்ளிக்கிழமை போறானா ஞாயிற்றுக்கிழமை போறேன், அவனுக்கு ஒரு கையில் புக் வச்சுக்கிறானா, என் கையில் ஒரு புக் ஒன்று இருக்குது, அது பேர் பைபிள். ஏக்கா நீ சர்ச்சுக்கு வரியா? நானும் வரேன், வா போகிறேன். அவன் பெரிய பாளையம் போகிறான், நான் வந்து அஜா கடைக்கு வரேன். அப்படியா? இல்லை இல்லை, நான் விசுவாசிப்பவரை இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், நான் ஆராதிக்கிறவரை இன்னார் என்று அறிய வேண்டும். அப்படின்னா அந்த வேத வசனம் என்ன கற்றுக் கொடுக்கிறதோ, வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ, அப்படி இந்த வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் அந்த வசனம் நம்மை விருத்தி அடைய பண்ணும். அதுதான் வசனத்துக்குரிய ஆசீர்வாதம். என்ன அப்படின்னா, இல்ல இந்த வார்த்தையின் மட்டும் நடப்பாய் என்று சொன்னால் அந்த வசனம் உனக்கு கணத்தை கொண்டு வரும், அந்த வசனம் உனக்கு வாழ்க்கையில் பெருக்கத்தை கொண்டு வரும். ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுங்கள் என்று நாம் அடிக்கடி சொல்கிறோம், படிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வாழ்க்கையில விருத்தி அடைய வேண்டுமானால் கர்த்தருடைய வசனத்தை நோக்குங்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்வை கட்டமைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு நம்ம கீழ்ப்படிவோம், அதை விரும்புவோம். நான் என்கிட்ட படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்கும் மற்றவர்களும் அதை சொல்லிக் கொடுப்பேன். என்ன முக்கியமா என்ன சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் பேசுங்கள், கர்த்தருடைய வசனத்தை அதிகமாக கேளுங்கள். ஆமா, கர்த்தருடைய வசனத்தை அதிகமாக படியுங்கள். நான் 3 காரியம் சொல்லி கொடுப்பேன் ஒரு ஊழியக்காரனுக்கு. நிறைய பேசுங்க, நிறைய படிங்க, நிறைய கேளுங்க. என்ன படிக்கணும்? கர்த்தருடைய வசனத்தை படிக்கணும். என்ன கேட்கணும்? கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். என்ன பேசணும்? ஆமா, உங்க திறமையை வளர்த்துக்கிடுங்க. அப்படி இருந்தா தான் வளர்க்க முடியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அதை கனமாக எண்ணுங்கள். This word of God, இது ஏதோ ஒரு யாரோ ஒரு மனிதன் பேசியது அல்ல, கடவுளாகிய ஆண்டவர் பரலோகத்திலிருந்து எனக்கு தந்திருக்கிற அவருடைய இதயத்தின் குரல், அவருடைய உள்ளத்தினுடைய ஏக்கம், அதுதான் இந்த எழுத்தாக இங்க இருக்கிறது, வார்த்தையாக இருக்கிறது. அது மாதிரி படிக்கணும், அது மாதிரி வாசிக்கணும். ஒரு ஊழியக்காரன் அறிவேன், நாசரேத், அவரை பற்றி நான் கேள்விப்பட்டேன், நேரடியாக பார்த்துட்டு வந்தவர். நான் இந்த வேதத்தை ஏறத்தாழ 367 முறை படித்திருக்கிறாராம். எப்படி படிச்சார் அப்படின்னு சொன்னா, முழங்கால் படிக்கிட்டே படிச்சிருக்காராம். அவர் நான் பார்க்கும்போது முழங்கால் படிக்கிட்டு பைபிள் இது போல
ஒரு ஸ்டாண்ட்ல வச்சுட்டு முழங்கால் போட்டு படிச்சுட்டு இருக்கிறார். நாங்கள் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்காக போயிருந்தோம். முழங்கால் போட்டுக்கிட்டே பேசிட்டார். அப்படியே பேசிட்டு இருக்கேன் என்கிட்டயே. அப்படியே ஜெபம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டேன். இப்போ அந்த வசனத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க. நம்ம எப்படி கனப்படுத்துகிறோம் கத்திரை வாக்கியங்களை? சரி, இதுவரைக்கும் எப்படியோ கனப்படுத்தவில்லையோ, இனிமேலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதை நேசிங்க. கூடுமானவரை இந்த வசனம் என்ன சொல்கிறதோ அதன்படி வாழ நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டமைத்துக் கொள்வோம். பிரயாசப்படுங்கள். நிச்சயமாய் அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில விருத்தியை உண்டு பண்ணும். நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. நன்றாக சொல்லுது இல்லையா? என்ன படிச்சீங்க? நீ நன்றாய் இருப்பதற்கு. ஹலோ, என்னங்க? அப்படி பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க நன்றாக இருக்க வேண்டும். சொல்லுங்க, நீங்க நல்லா இருங்க. சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. அந்த மாதிரி வசனம் சொல்லுங்க. நல்லா இருங்க. என்ன செய்யணும்? கட்டளைகளையும் வசனங்களையும் நம்முடைய மனசுல எப்போதும் இருக்க வேண்டும். சரியா? ஒன்று. இரண்டாவது, விருத்தி எப்படி உண்டாகும்? 1 நாளாகமம் ஏற்கனவே நம்ம படிச்சு பாருங்க. தாவீதை பற்றி அதே வசனம் தான். 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விருத்தி உண்டாகணும் அப்படின்னா ஒன்று மிக அவசியம். எது அவசியம் அப்படின்னா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். அதுவே சொல்லுங்க, யாரு கூட இருக்கணுமா? மாமா இருந்தா போருமா? மச்சான் இருந்தா போருமா? சகலப்பாடி, காட்பாடி, இவங்கள கூட இருக்கிறாங்க. எனக்கு என்னங்க கவலை இல்ல, எனக்கு அரசாங்க உத்தியோகம் இருக்கிறது இல்ல, ஐ எம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நிறைய பணம் வருதுங்க, எனக்கு பென்ஷன் தான் வருது, இந்த நாய் என் கூட இருக்கிறது. அப்படியா? இல்லை. நான் நம்புகிற உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், பணம், ஐஸ்வர்யம், இந்த உலகத்தின் மீது வைத்திருக்கிற எல்லா நம்பிக்கையும் அது மாயை, அது ஒன்றும் இல்லை. எல்லாரும் மறந்து விடுவார்கள். இதெல்லாம் கூட இருக்கிறதுனால நீ பெரியாளா? இல்லை இல்லை இல்லை. நெவர் அலோன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ளவனை பார்க்கிறோம் எனக்குள்ள இருக்கிறவர் அவர்தான் கூட இருக்கணும். தாவீதோடு கர்த்தர் கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். நாம் யாரோடு கூட இருக்கிறோம்? கர்த்தரோடு கூட இருக்கிறோமா? இருக்கணும். அவர் கூட இருந்தா அதுக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது, அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். இல்ல, இவங்க கர்த்தரோடு கூட இருக்கிறாங்கன்னா இல்ல எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்ல, ஒரு வசனம் மட்டும் படிக்க வேண்டாம், நான் சொல்றேன் கேளுங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்களோட கூட இருந்தா, நீங்க என் கூட இருந்தீங்கன்னா நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், என் பிதா மகிமைப்படுவார். நல்ல பண்புகள் உண்டாகும், நல்ல கேரக்டர் உண்டாகும், நல்ல குணவதியாக மாறுவீர்கள், நல்ல குணவாளனாக மாறுவீர்கள். ஏன்? நான் உன் கூட இருக்கிறதுனால. நன்றாக இருப்பாய். உன் பிரிச்சுவல் அந்த 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 நிலைப்பாடு மிக நேர்த்தியாக இருக்கும், மிக சரியாக இருக்கும். அது எப்போது?
கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால், நம் கூட கர்த்தர் இருந்தால் மட்டும்தான் நாம் விருத்தி அடைய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் இல்லையா? கடினமான சூழ்நிலைகள் தான். எதிராளிகள். யார் எதிராளி? அந்த ஒரு அரசு என்ன பண்ணுதுங்க? தாவீதுக்கு எதிராக இருக்கிற அரசாங்கமே, அரசனே எப்படி இருக்கிறான்? தாவீதுக்கு எதிராக இருக்கிறான். சவுல் அரசன். ஒரு நாளா, 2 நாளா, 1 வருஷமா, 2 வருஷமா, 10 வருஷமா? இல்லை, ஏறத்தாழ 36 வருஷமாய் தாவீதை கொல்வதற்காகவே தன் ராஜாங்கத்தை பயன்படுத்துகிறான் சவுல். எப்படிங்க வாழ முடியும் ஒரு மனுஷன்? கர்த்தர் கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் தாவீது உயர்வடைய என்ன காரணம்? சங்கீதத்தில் படிச்சு பாருங்க. கர்த்தரின் கோட்டை, கர்த்தரின் துருகம், கர்த்தரின் நம்பிக்கை, கர்த்தரின் தீபம், அவரை வெளிச்சமாய் இருக்கிறார். அப்படி இப்படின்னு கர்த்தரையே முன்வைத்திருக்கிறார். வசனம் அப்படித்தான் சொல்லுது. கர்த்தரை நான் எனக்கு முன்பதாக எப்போது முன்வைத்திருக்கிறேன், ஆகவே நான் அசைக்கப்படுகிறது இல்லை. அப்படி கர்த்தரையே சார்ந்து கொண்ட தாவீது. ஆகவேதான் தாவீதின் வாழ்க்கையில விருத்தி உண்டாயிற்று. நம் வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறாரா? யார் இருக்கிறாங்க? உலகம் இருக்கிறதா? உலகத்தின் ஐஸ்வர்யம் இருக்கிறதா? மனித நம்பிக்கைகள் இருக்கிறதா? இவை எல்லாம் வீணானவைகள், வெறும் மலரானவைகள். கர்த்தரோடு கூட இருங்கள், அவரும் கூட இருக்கட்டும். இது வரைக்கும் இல்லையா? இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட இருங்க, என் கூட இருங்க. யாரது என்ன எனக்கு புரிய வச்சா? யோபுல ஒரு வசனம் இருக்கு இல்லையா? நீர் அவரோடு பழகிப்பார், அதனால் உனக்கு நன்மை வரும். இல்ல, அவன் கூட பழகி இவன் கூட பழகி சண்டையும் சச்சரம் வாங்கின்னு இவ்வளோ நல்லா பழகினேன். ஒரே தட்டில் சாப்பிட்டேன், ஒரே கூட்டை 2 பேரும் பகிர்ந்து கொண்டோம், ஒரே பிரியாணியை 2 பேரும் பாக்கெட்டில் பகிர்ந்து சாப்பிட்டோம். இல்லை, இன்னைக்கு என்னை பார்த்தா எப்படி பார்க்கறா? எட்டி மாதிரி பார்க்கறாப்பா. சொல்றமா சொல்லலையா? மனுஷனோடு பழகுண்டெல்லாம் போதும், கர்த்தரோடு பழகுங்கள், அவரோடு இருங்கள். என் கூட யார் இருக்கிறாங்க இன்னைக்கு? கர்த்தர். அப்படி அவரோடு நீங்க இருந்தீங்கன்னா நீங்கள் விருத்தி அடைவீர்கள். சரி, 3வது நான் சொல்லி முடிச்சிருக்கேன். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் கஞ்சத்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. கொடுக்க பழகுங்கள். ஹலோ, இந்த வசனம் என்னன்னு சொல்லுது? கொடுக்க பழகணும். பாருங்க, வாழ்க்கையில விருத்தி அடையணும் அப்படின்னா இந்த வசனத்தினுடைய பின்புலம், அந்த வசனத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும்? அங்க பெருக்கம் உண்டாகிறது, விருத்தி உண்டாகிறது என்று பொருள். நம்ம ஸ்டேட்மெண்ட் என்ன? இந்த தனம் கொடுக்கறதுக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் என்ன? நான் இல்லைன்னா என்கிட்ட இருந்தா இப்படியாங்க இருப்பேன். ஐயோ, ரொம்ப தாராளம் தான் நீங்க. எப்படிதான் கொடுப்பேன் நான்? இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? இல்லை, அது மாதிரி சொல்லாதீங்க. உங்களால என்ன முடியுமோ அதை கடவுளுக்காய் கொடுங்க. இருந்தா கொடுப்பேன், இருந்தா கொடுப்பேன். எப்ப உனக்கு வர்றது? எப்ப நீ கொடுக்கிறது? இருப்பதை கர்த்தருக்காய் கொடுங்க. இல்லையா? இளைஞனாக இருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன்.
இல்லை, நீதிமானோ அவன் சந்ததியோ அப்பத்துக்கு இருந்து திரிகிறதை என் கண்ணில் காணவில்லை. கர்த்தர் தம் பிள்ளைகளை பசியினால் வருத்து விட மாட்டார். அவருக்காய் கொடுத்து பாருங்கள். இல்லை, ஏதோ இந்த நபருக்கு நான் கொடுக்குறேன், இல்லை இவருக்கு தான் நான் கொடுக்குறேன், இந்த பர்சனுக்கு கொடுக்குறேன், இல்லை இதுக்காகத்தான் நான் கொடுக்குறேன் அப்படிலாம் கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தா கொடுக்க மாட்டேன். நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன். யாருக்கு கொடுக்குறேன்? ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. நான் கர்த்தருக்கு கொடுக்கறதுனால கர்த்தர் பணக்கார ஆயிடுறாரா? அப்படியா? அப்படியாம்மா? நான் கடவுளுக்கு கொடுக்கறதுனால கடவுள் பெரிய பணக்கார இருப்பான் அப்படியா? இல்லை இல்லை. நீ சம்பாதிப்பதற்கான பலனையும் இல்லை, உன் உழைப்பிற்கான ஐஸ்வர்யத்தையும் அவனே அவனுக்கு தருகிறான். No other given. வேறு யாரும் உனக்கு அதை கொடுக்கிறது இல்லை. அதான் தாவீது சொல்கிறார், உம்மிடத்தில் பெற்றுக்கொண்டதை உமக்கே தருகிறோம். ஆக யார் கொடுக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில விருத்தி உண்டாகும். அல்லேலூயா. இன்னொன்று சொல்லி முடிச்சிடலாம். அதே நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ திருப்தி அடைவான். என்ன புரியுது உங்களுக்கு? கைப்பாடாயினா என்ன? கஷ்டப்பட்டு உழை. ஆமா ஆமா, வேலை செய். அப்படி உழைச்சினா உனக்கு என்ன உண்டாகும்? விருத்தி உண்டாகும் அர்த்தங்க. வீட்லயே உட்காந்துக்கினேன், யாரோ ஒரு ஆளு தானாமே இல்லை, கேள்விப்பட்டான் நான் பழமொழி. காஞ்சிபுரம் போனா காலாட்டி பிழைக்கலான்ட்டு காலில் பஸ் ஏறி காஞ்சிபுரம் போயிட்டான். ஒரு டப்பெல்லாம் பஸ் ஸ்டாண்டை பார்த்து ஊதிட்டு துண்டை போட்டு உக்காந்துக்கிட்டு காலிலேருந்து காலாட்டுறானா சாயந்தரம் வரைக்கும். கால் தான் பெருசு பெருசாக வீங்கிடுச்சான். என்னப்பா காலிலேருந்து காலாட்டினுங்கிற? சொன்னாங்கப்பா, காஞ்சிபுரம் போனால் காலாட்டி பிழைக்கலான்ட்டு. அப்படியா? அங்கே தறி நெய்கிறார்கள். அந்த உடைச்சா நீ சாப்பிடலாம்பான்னு அர்த்தம். அதுக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய பேர். நம்மளாம் அப்படித்தான். கர்த்தர் கொடுப்பார் வானத்தை கிழித்து. நான் அப்படியே சோம்பேறியா உட்கார்ந்துருப்பேன். இல்லைங்க, இல்லை. உடனே கஷ்டப்படுங்க. கர்த்தரை நம்பி தேசத்திலே விதை. வசனம் அப்படித்தான் சொல்லுது. கண்ணீரோடு விதைக்கிறவன் என்ன இருப்பான்? வேறு கண்ணீரியா இருப்பான், கம்பீரத்தோட இருப்பான். இஸ்ரவேல் மக்களுடைய அந்த 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 நிலத்தை அந்த ஊரில் அவங்க எதிராளிகள் இருக்கிறாங்க பாருங்க. அந்த எமோரியர்கள், அமலேக்கியர்கள், இது மாதிரி அவங்க எதிராளிகள் என்ன செய்வாங்கன்னா, இஸ்ரவேல் மக்களுடைய நிலங்கள் இருக்கு இல்லையா, அவங்களை விதைச்சு அறுவடை இருப்பாங்க இல்லையா, அந்த நிலங்கள், அந்த நிலத்துல உப்பு பாருங்க, உப்பு கொண்டு வந்து கொட்டு போயிடுவாங்களாம். இரவோடு இரவா உப்பு கொண்டு வந்து கொட்டி போயிடுவாங்களாம். உப்பு போட்டால் நிலம் என்ன ஆகும்? பாழ்பட்டு போய்விடும். ஆமாம், அதில் எது விளையாது, எது விளையாது. ஆனாலும் இவங்க என்ன செய்வாங்களாம்? கர்த்தரை நம்பி கண்ணீரோடு என்ன செய்வாங்களாம்? விதைகளை விதைப்பார்களாம். கர்த்தர் என்ன செய்வாராம்? கெம்பீரத்தோடு அவர்களை அந்த உப்பு நிலத்திலையும் கர்த்தர் அவர்களுக்கு விளைச்சலை கட்டளையிடுவாராம். நீங்க உழைச்சாதான் சோறு. விருத்தி எப்படி உண்டாகும்? ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுங்கள். இரண்டாவது, கர்த்தரோடு கூட இருங்கள். மூன்றாவது, கர்த்தருக்காய் கொடுங்கள். நான்காவது, உழையுங்கள். சோம்பேறிகளுக்கு பைபிள் வேலை கிடையாது, இடமும் கிடையாது. சோம்பேறியே என்ன பண்ண
என்னங்க பண்ண சோம்பேறியே? வசனம் என்ன சொல்லுது? சோம்பேறியே எறும்பு கிட்ட போய் என்ன கத்துக்க? ஐயோ, என்ன அழகா பைபிள் படிச்சிருக்கீங்க பாரு. சோம்பேறியே எறும்பிடத்தில் போய் அது வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். ஞானத்தை கற்றுக்கொள். அதுக்கு அறிவு இருக்கு. ஏன் மழைக்காலம் ஒன்று வந்துச்சுன்னா நான் வாழ முடியாது அப்படின்னா நான் பறந்து போயிடுவேன், நான் செத்துருவேன், எனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குது, எப்ப அழிவுனே எனக்கு தெரியாது, அந்த நாட்கள்லயே நான் ஓடுவேன் உழைப்பேன். எறும்புக்கு அறிவு இருக்குப்பா. நமக்கு யாருன்னா சோறு போடுவாங்களா? இல்லை. ஈடு தட்டுவாங்க. நீங்க செய்யுங்க, நீங்க உழைங்க. நீங்க உழைச்சிங்கன்னா அந்த பலனை கத்த பெருக பண்ணுவாங்க. சிவமல்லமா கத்தரை ஆசீர்வதிப்பார். Hallelujah, glory and glory to the Lord. நம்முடைய தேவன் நம்மை விருத்தி அடைய செய்கிறார். ஒருவேளை இதுவரையும் நமது வாழ்க்கையிலே விருத்தி உண்டாகவில்லை என்று சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் என் வாழ்க்கையில் என்று இதுவரையில் விருத்தி இல்லை? அவர் தாவீதோடு கூட இருந்து தாவீதை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்தார். வெறும் கோல்தடியமாய் சென்ற யாக்கோபு விருத்தி அடைந்தான். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். இஸ்ரவேல் மக்கள் விருத்தி அடைந்தார்கள். இப்படி தேவ மக்கள் பைபிள் காட்டுகிற எல்லா பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலும் விருத்தி உண்டாயிற்று. கர்த்தர் இன்றைக்கும் அதே ஆண்டவராக தான் இருக்கிறார். நமது வாழ்க்கையிலும் விருத்தியை நிச்சயமாய் உண்டு கொண்டவார். தேவ கற்பனையின்படி வாழ நம்மை அர்ப்பணம் செய்வோம். கர்த்தர் நம்மோடு இருக்க நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உழைக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தருக்காய் கொடுக்க கற்றுக்கொள்வோம். வாழ்க்கையிலே வேண்டிய விருத்தியை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தருக்கு தருவாராக. பரலோக பிதாவே, அன்பு கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தம்முடைய பிள்ளைகள் ஜீவியத்தில் இதுவரையிலும் விருத்தி இல்லை என்று சொன்னால் நம்முடைய வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தர் அவர்களை விருத்தி அடைய செய்கிறாக. நோய்கள் இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, நெருக்கம் இல்லாத வாழ்க்கை, பஞ்சம் இல்லாத வாழ்க்கை, இந்த பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க விருத்தி அடைய உடைய ஊழி நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தையின்படி உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் விருத்தியும் சமாதானமும் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.